மட்டன் சூப். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை ஒரு துண்டு, சோம்பு கொஞ்சம், தட்டின பூண்டு 5-6 பல், 5-6 சின்ன வெங்காயம். இதை லேசாக வதக்கிக்குவோம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அடுத்து ஒரு பச்சை மிளகா, தக்காளி, சின்ன தக்காளி ஒன்று, இதை கொஞ்சம் லேசாக வதக்கிக்குவோம். லேசாக வதக்கிடுச்சு. இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போடுறேன். இதுவும் ரொம்ப வதங்கணுமா இல்லை, லேசாக பரட்டி விட்டுட்டு ஸோ அதில் சூப்புக்கு நெஞ்சு எலும்பு ஒரு 2 நல்லி, அந்த எலும்பு போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கறியோட சேர்த்து எடுத்துருக்கேன். அப்போ தான் சூப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும். இது அப்படியே உள்ளே போட்டுருவோம். கொஞ்சம் கல் உப்பு வேணும்னா அப்புறம் உப்பு கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு சோம்புத்தூள், 1 ஸ்பூனு ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சொம்பு தண்ணி, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக கொரன்னு அரைச்ச மல்லித்தூள். எல்லாத்தையும் கலக்கி விட்டாச்சு. மூடிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு விசில் ஹையில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5-6 விசில் வர வைப்போம். ஓப்பன் பண்ணிடுவோம். ஹையில் வச்சு ஒரு விசில், சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 விசில் வச்சுருக்கேன். உள்ளே உள்ள கறி வெந்துடுச்சான்னு மட்டும் பார்ப்போம். நம்ம நல்லாவே உள்ளே வெந்துடுச்சு. இது மேலே பார்த்தீங்கன்னா அதில் கொழுப்பு அதெல்லாம் இருக்கும். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு போட்டுட்டேன். மல்லிக்கீரை போட்டு முடிச்சோம். சூப்பு முடிஞ்சிடுச்சு. இப்போ இதில் என்னென்னா காரம் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம். இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, யாருக்கு என்ன வேணுமோ அவங்கவுங்க கிண்ணத்துக்கு மாற்றிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் தூளை கூடவோ குறைச்சலோ போட்டுக்க வேண்டியது தான். மட்டன் சூப் ரெடி. கிண்ணத்துக்கு மாற்றிட்டு பெப்பர் தூள் போடணும், ஏன்னா இதில் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ சூப்பு வந்துட்டு கொஞ்சம் பீஸோடு எனக்கு கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் எனக்கு காரம் வேணும் அதிகம், அதனால் நான் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டு இப்போது சூப்பு ரெடி ஆகிடுச்சு. குடிக்க வேண்டியது தான். அந்த பீசஸும் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்னும் கூட பெப்பர் போட்டுக்கிறேன். இதே இப்போ பசங்களுக்கு பெப்பரை கொஞ்சம் கம்மியாக போட்டு கொடுப்பேன், அவ்வளோதான். சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே இப்போ சூப் பண்ணும்போது ஆரம்பத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினேன் இல்லையா, எண்ணெயை ஊற்றாமல் ஜஸ்ட்டு கறி, அந்த வெங்காயம், தக்காளி, மற்ற விஷயங்கள்லாம் போட்டு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு டைரெக்டாக ஒரு 7-8 விசிலை வச்சுட்டு அப்படி பண்ணாலும் இப்படி தான் வரும். ஓகே, சூப்பு வச்ச பாத்திரத்தை பாருங்கள். 10 நிமிஷத்தில் சூப்பு காலியும் இருந்த பீஸு எல்லாம் கடிச்சு சாப்பிட்டு மென்று முழுங்கியாச்சு. எலும்பு முதற்கொண்டு முடிஞ்சிச்சு. அருமையான சூப். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இது பெப்பர் ஆட் பண்ணும்போது நம்ம அடுப்பில் இருக்கும்போதே பெப்பர் ஆட் பண்ணக்கூடாது. பெப்பரில் உள்ள அந்த நல்ல தன்மையெல்லாம் அது கொதிக்க வைக்கும்போது போயிடும். அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுட்டு அதை சூப்பை குக் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது ஃப்ரெஷ் பெப்பர், கொரன்னு அரைக்கப்பட்ட ஃப்ரெஷ் பெப்பரை போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். அந்த காரமும் சரி, டேஸ்ட்டு சரி, எல்லாமே அருமையாக இருக்கும்.